மகரம் ராசி அப்படிங்கிறத பாருங்கள், கடல் வீடாக இருக்குது. கடலில் எப்படி அலை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அதுபோல தான் இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட மனசுலையுமே புதுசு புதுசாக எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே மற்றவங்களுக்கு பாருங்கள் புதுசாக ஐடியாலாம் நிறைய சொல்லுவீங்க. சோர்வு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சி ஒரு அதில் பாதாளத்துக்கே போனாலும் சரி மறுபடியும் வீடு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள், இருக்க சுபாவத்தை அதிகம் தரக்கூடிய சனி பகவான். நீங்கள் பெரும்பாலும் மனித நேயத்தோடு செயல்படணும் அப்படின்னு விரும்புவீங்க. அதிக அளவில் பணம் வச்சுருந்தாலுமே அதை சேமிப்பிற்காக பயன்படுத்தக்கூடியவங்க நீங்கள். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானே அதிபதியாக வர்றதுனால எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பொருளாதார நிறைவு கொண்ட ராசியாக இருக்கீங்க. இந்த உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. வாழ்க்கையின் மத்திய பகுதியில் நீங்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. சனி பகவானோட பூரண ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால திருமாலின் ஒரு தீராத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவது இந்த மகர ராசிக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். கடல் அப்படிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்தில் உட்பட்டிருக்கு. மகரத்தை மரகத கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் பெரும்பாலும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க மகர ராசி அன்பர்கள் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு நம்பிக்கையோடு ஓம் கம் மகாவிஷ்ணுவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். நாம் இன்றைக்கி இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, அதுவும் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும், என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். நாம் இன்றைக்கி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தான். பொதுவாகவே பாருங்கள், உங்கள் ராசியோ ராசி அதிபதியோ எந்த ஒரு கிரகமுமே தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வகையில் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு எந்த ஒரு கிரகத்தோட பார்வையுமே கிடைக்கல. இது மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை இன்னுமே அதிக அளவில் மெருகேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவ்வளவு சிறப்பான யோகம் உண்டாகியிருக்குங்க இந்த மாதம். கோச்சார சந்திரன் மட்டும் உங்கள் ராசியை கடக்கிறாரு, இல்லைன்னா பார்க்குறாரு. இதனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே கரெக்டாக நடக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை இந்த மாதம் சிறப்பாக காப்பாற்றுவீங்க. அதே போல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா உரிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாதது போல் உழைக்கிற மாதிரியான சூழல் உருவாகுதுங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகை ஏற்படும். விருந்து உபச்சாரங்கள் கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் அமையுது. அசையா சொத்து வாங்கிறது, விற்கிறது, பராமரிக்கிறது போன்ற காரியங்கள் வரும். அப்போ அந்த காரியங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். ரொம்பவுமே அலைச்சலாக இருக்குங்க. பயணங்கள் நிறைய இருக்கும். அலைச்சல் மிகுந்த பயணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு சின்னதாக தடை தாமதத்தை கொடுக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் பாருங்கள், வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மனம் தளராமல் கடுமையாக உழைங்க, நல்லது நடக்கும். உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உருவாகுது. உடல் உபாதைகள் இருந்தாலும் அதுக்கான உரிய சிகிச்சையை பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் மகன் மகளுக்கெல்லாம் வேலை விஷயமா ஏதாவது தடை இருந்துச்சுன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, நகை ஆபரண சேர்க்கையும் உண்டாகுது. அதுவும் முக்கியமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் இருக்காங்கள்ல அவங்களால நல்ல ஒரு ஆதாயம் வரும்.
வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. தடைப்பட்டு போன சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பிறவி கடன் மற்றும் பொருள் கடன் தீர்க்க நீங்கள் இப்போ முயற்சி செய்ய போகிறீங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ பாருங்கள், மருத்துவ சிகிச்சையால் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்தல், பேர பேத்திக்கு அடுத்த ஒரு நல்ல நல்ல விஷயம், அதாவது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தடையும் வரலாம், கவனமாக இருங்க. தொழிலில் லாபம் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். கையில் இருக்கக்கூடிய சரக்குகளின் மதிப்பு உயருது. திருமண தடை உங்களை விட்டு அகலுது. தடைப்பட்ட காரியம் அதுவும் இப்போ நல்லபடியாக நடக்கும். பலருக்கெல்லாம் சடங்கு சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. உங்கள் காதல் திருமணத்துக்கு பாருங்கள், இப்போ பெற்றோரின் சம்மதம் கிடைக்குது. குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாமல் சின்னதாக சலசலப்பும் வருங்க. இதனால் மன சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். இது போன்ற காரணத்தால் தந்தை மகன் உறவிலுமே விரிசல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தம்பதிகள் உறவில் அந்யூன்யம் நீடிக்குது. எல்லா விதமான நல்ல முயற்சியுமே பலிக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் பல மடங்கு ஆதாயத்தை தருது. உயில் எழுதுவதை சிறிது காலத்துக்கு தள்ளி போடுங்க. சொத்துக்களின் விற்பனை சாதகமாக இருக்கும். பிள்ளைங்களோட சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தை இந்த மாதம் நடக்கும் பாருங்க. மனதுக்கு பிடித்தபடி செய்வீங்க. அதனால் சில செலவுகள் மட்டும் வரும். நிதானத்தோடு செயல்பட்டால் நல்லது. தாய் தந்தையோட தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு நட்பு உருவாகும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பொறுமை நிதானத்தை செயல்பட்டால் நல்லது. அதே போல் மனதுக்கு பிடிச்ச இடம் செல்வீங்க. இதனால் கொஞ்சம் செலவு வரும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டால் நல்லது. எக்காரணம் கொண்டு உங்கள் தாய் தந்தைக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. மாணவர்கள் நல்ல நண்பர்கள்கிட்ட நட்பு வச்சுக்கணும். ஏன்னா கூடா நட்பு கேடில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் உங்கள் நண்பர்கள்கிட்ட பழகும் போதும் கவனமாக பழகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்து அவங்க கூட சேருங்க. மகர ராசிக்கு 3, 12 இதோட அதிபதி குரு பகவான் 4, 11 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 4ஆம் பார்வையில் பார்க்கிறாரு. இதனால் பாருங்கள், இந்த பார்வைக்கு குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் குருமங்கள யோகம் பிறக்குது. இது பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னா, சிலருக்கெல்லாம் அரசின் தொகுப்பு வீடு கிடைப்பது போன்ற நல்ல விஷயம் நடக்கும். சொத்து வாங்கிறது விற்கிறது, இதில் அபரிவிதமான நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் உயருது. புதிய வாகனம் வாங்குறது அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி அமைப்பும் உருவாகுது. சிலருக்கு புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி பலிக்கும். சிலருக்கெல்லாம் தொழிலில் சகோதரர்கிட்ட பிரிவினை வரலாம், கவனமாக இருங்க. உங்கள் இளைய சகோதரரோட குடும்பத்தை பராமரிக்கும் நிலை உங்களுக்கு வரும். பாக பிரிவினை நடக்கலாம். காணாமல் போன கை மறதியை வச்ச ஆவணம் கூட இப்போ கிடைக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் பொருள் வாங்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துட்டு இந்த யோகா, மெடிடேஷன், உயற்பயிற்சி, தியானம் போன்ற விஷயத்தில் மனதை செலுத்துங்க. மனதுக்கும் உடம்புக்கும் இது நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மிகுதியாகவே பண வருமானம் கிடைக்கிது. கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது. கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் உருவாகுது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதுக்காக பழைய வீட்டை பராமரிப்பதற்கான செலவும் கொஞ்சம் வரும். ஒரு சிலர்லாம் வசதி அதிகமான நல்ல வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்ல வீடு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதம். விவசாயிகளுக்கு கால்நடை மூலமாகவோ அதிக விளைச்சல் மூலமாகவோ நல்ல வருமானம் வரும். சிலருக்கு வீடு பராமரிப்பு கொஞ்சம் செலவு ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலர் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகுது. அடிமை தொழிலில் இருக்கிறவங்க அதிலிருந்து பரிபூர்ணமாக மீண்டு வர போகிறீங்க. உங்கள் தொழில், உத்தியோகம், குடும்பம், நட்பு இந்த எல்லா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால் நல்ல ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்ககிட்ட எப்பொழுதுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகி இருக்குது.
ஏன்னா மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.